இதே மாதிரி மொத்தமாகவே புழிஞ்சு எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ வெந்த உடனே மேலே வந்துட்டு மிதந்துட்டு இப்போ எடுத்து வச்சுக்கிட்டு பக்கத்தில் வச்சுட்டு அடுத்த ஈடு புழிஞ்சு எடுத்துருவோம். இதே மாதிரி மொத்தமாகவே புழிஞ்சு எடுத்துடலாம். வெல்லத்தை போட்டுட்டு அந்த வேக வச்சு எடுத்தோம்ல தண்ணி, அந்த தண்ணியிலேயே வெல்லத்தை போட்டு நல்லா கரையட்டும். கரைஞ்ச உடனே நம்ம வேக வச்சு வச்சுருக்க அந்த அரிசி கொழுக்கட்டையை போட்டுடலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க அந்த கொழுக்கட்டையை போட்டு கிளறி விடுவோம். வெல்லமும் கொழுக்கட்டையும் சேர்ந்து நல்லா வெந்திருக்குங்க. இந்த மாதிரி நேரத்தில் இப்போது தேங்காய் துருவி வச்சுருக்க தேங்காய், நுணுக்கின ஏலக்காய், பாலை ஊற்றிடுவோம். கடைசியாக ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் எல்லாத்தையும் சேர்த்து கொதிக்க வச்சு இறக்கிடுவோம். பால், தேங்காய் எல்லாமே சேர்ந்து கொழுக்கட்டையோட நல்லா வெந்திருக்கு. இப்போ அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.